Hey, hi, my dear lovelies. Welcome and welcome to Redha. This is MUA Girijaesree. இன்னைக்கு வந்து ஒரு குட்டி ஃபங்க்ஷன் வீட்டில் என்னென்னா எங்கள் அத்தை வந்திருக்காங்க வீட்டுக்கு வளையல் போடணும் சொன்னாங்க. ஸோ அதுக்காக வேண்டி ரெடியான நிறைய பேர் இல்லை, இருந்தாலும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்போம்ல, ஒரு மெமரியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி ரெடி ஆகலான்னு சொல்லி ஸோ ஐ கிரியேட்டட் திஸ் லுக் டுடே. ஸோ இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ரைமர் அப்ளை பண்ணுறேன். இவ்வளோ தான் நான் எடுக்கவும் செய்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஸ்கின் நல்லா ப்ரெப் பண்ணி வச்சுருக்கேன், நல்ல மாய்ஸ்சரைசர், சன்பிளாக் இதெல்லாம் போட்டு. ஸோ ஜஸ்ட் ப்ரைமர் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ என்னுடைய கரெக்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன், கன்சீலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். மேக்கோடைய கன்சீலர் பேலட் இது. ஸோ இந்த பேலட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஐம் ஜஸ்ட் டேக்கிங் த ஆரஞ்ச் கரெக்டர் இன் திஸ். எனக்கு இந்தளவுக்கு டீப் ஆரஞ்ச் தேவையில்லை, ஸோ ஐம் மிக்சிங் இட். க்ரீம் ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எப்படியும் வந்து வெளியே தான் உட்கார போகிறோம் கொஞ்சம் நேரம். ஸோ எப்படியும் ஸ்வெட் இருக்கும், கொஞ்சம் இது வந்து எனக்கு கண்ட்ரோலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஆக்சுவலி கன்சீலர் போட்டாச்சுன்னா வந்து ஐம் ஆல்மோஸ்ட் ரெடி, அவ்வளோதான். பேஸ் வந்து லைட்டாக அப்ளை பண்ணால் போதுமானது எனக்கு. ஸோ நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, கன்சீலரையே வந்து நம்ம ஏன் ஃபவுண்டேஷனாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. கன்சீலர் வந்து பிட் திக் ஃபவுண்டேஷனை விட. ஸோ அதனால் வேண்டி அவ்வளோ திக்னஸ் நமக்கு தேவையா ஸ்கின் ஃபுல்லாக அப்படின்றத நம்ம யோசிக்கணும் இல்லையா. ஸோ அதனால் வேண்டி கன்சீலர் இஸ் நாட் நெசசரி ஃபார் ஆல் ஓவர் ஃபேஸ். இந்த பிக்மெண்டேஷன் இருக்கக்கூடிய இடம்லாம் வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நான் எடுத்துருக்கிறது மேக்கோடைய ஃபவுண்டேஷன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் எங்கே வாங்குகிறேன் இல்லை எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இஃப் யூ வாண்ட் டு பை. ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. இது கலர் சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடுக்கும் பாருங்கள், ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. Because I'm using very minimum product and எனக்கு வந்து கொஞ்சம் நேச்சுரல் ஃபினிஷாக இருந்தால் தான் பிடிக்கவும் செய்யும். ஸோ எனக்கு பார்க்கும்போதே வந்து இவ்வளோ மேக்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ வெறும் ஆயிலில் மட்டும் வந்து அந்த மேக்கப் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஃபேஸில் வந்து ரொம்ப ஓவர் ஃபவுண்டேஷன் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் எப்பவுமே நான். ஸோ எஸ், ஐம் டன் வித் த பேஸ் ஃபார் த ஃபேஸ். இப்போ வந்து நான் நெக்கை வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ ப்ரஷில் இருக்கக்கூடிய ப்ராடக்டே போதுமானது நம்மளோட இயர்ஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு. ஸோ எஸ், ஐம் டன் வித் த ஃபவுண்டேஷன் நவ். இப்போ வந்து கான்டோர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் க்ரீம் கான்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பவுடர் கான்டோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஸோ தட் இதே மேக் கன்சீலர் பேலட் இருக்குது இல்லைங்களா, இதுலேயே வந்து எனக்கு வந்து கான்டோருக்கு உண்டான ஷேடும் இருக்குது. ஸோ அதனால் வேண்டி அந்த ஷேட் நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னுடைய கான்டோரை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் இந்த ப்ராடக்டை. அதுக்கப்புறமா நான் வந்து இதை பிளெண்ட் பண்ணுறேன். என்னுடைய நோஸ்க்கு மட்டும் வந்து கான்டோர் பண்ணுறதுக்கு நான் வேறு ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். நேராக ஒரு கோடு மாதிரி இந்த சைடில் தெரியக்கூடாது. ஸோ அப்படியே பிளெண்ட் பண்ணிட்டுருங்க.
ஸோ ரொம்ப மைல்டாக கலர் எடுக்கணும். இது வந்து கான்டோர் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறது என்னன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கான்டோர் வந்து கிளியராக தெரியணுங்கிறதுக்காக அவங்களுடைய ஸ்கின் டைப்பில் ஸ்கின் டோனை விட வந்து ரொம்ப டார்க் ஷேட் வந்து போயிடுவாங்க கான்டோருக்கு. அப்படி போகக்கூடாது. ஸோ எஸ், ஐம் டன் வித் மை கான்டோர். நான் வந்து இங்கெல்லாம் கான்டோர் பண்ணல, ஏன்னா எனக்கு அது தேவைப்படல. ஸ்டுடியோ ஃபிக்ஸ் பவுடர் ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு I'm just going to pack my foundation actually. கொஞ்சம் மேட் ஃபினிஷ் இருக்கும், நல்லாயிருக்கும். எனக்கு என்னென்ன கான்டோர் பண்ணியிருக்கணும், ஆனால் பண்ண மாதிரி தெரியக்கூடாது. ஸோ அப்படி ஒரு லுக் தான் வந்து ஐ ஆல்வேஸ் லைக் இட். அது நேச்சுரலாக இருக்கும். அப்போ தான் ஏதோ உங்களுடைய ஸ்கின்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்டோரிங் எதுவும் இருக்கிற மாதிரி, உங்களோட ஸ்கின்னே ஒரு நல்ல அழகாக ஷேப்பாக இருக்கிற மாதிரி காமிக்கும். ஸோ லைக் தேட். ஐஸ்க்கு வந்து நான் எடுத்துருக்கக்கூடியது பியூட்டி பேவோடைய ஒரு பேலட். ஸோ இட் இஸ் ரியலி நைஸ். பியூட்டி பேவோடைய பேலட். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, ஓகே ஜஸ்ட் ஷோ இட். ஸோ திஸ் இஸ் வாட் பேலட். இதில் வந்து எல்லா கலர்ஸும் இருக்கும். வை ஐ லைக் இட், ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஆல் த கலர்ஸ் இட் ஹேஸ். இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயிட்லேருந்து எல்லா கலர்ஸும் இருக்கும். அண்ட் என்ன சொல்கிறது, அந்த ஷேட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நான் க்ரீஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த காஸ்டியூம்க்கு தகுந்த மாதிரியான கலர்ஸ் நான் சூஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் அ பிங்க். ஸோ என்னோடய இன்னர் கார்னரில் பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் இருக்குது. என்னுடைய ஐஸில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஷேட் தெரியாது, பிகாஸ் ஐம் நாட் யூஸ் மச் ஆஃப் ஃபவுண்டேஷன். இல்லை வந்து மச் ஆஃப் இதுவும் வந்து நான் யூஸ் பண்ணல. ஐ பேஸ் வந்து நான் யூஸ் பண்ணல, ஏன்னா அது வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு குட்டி ஃபங்க்ஷன், அவ்வளோதான். ஸோ அதனால் வேண்டி நான் யூஸ் பண்ணலை. ஸோ now I'm just taking the blue. So now you can see my eyes. தெரியுதுங்களா? ஸோ பிளெண்ட் பண்ணியாச்சு. இந்த சைடு அந்த சைடு நான் வந்து ஒரு டபுள் ஷேட் கொடுத்துருக்கேன். ரெவல்யூஷன், மேக்கப் ரெவல்யூஷனோட இந்த பேலட் எடுக்கிறேன். இதில் வந்து ஒரு கோல்டு கலர் இருக்கும். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய இன்னர் கார்னர் இங்கே வந்து கொடுக்குறேன், கொஞ்சம் ஐ பாப்பப் ஆக. இந்த ஷேட் நேம் வந்து லாசன். இன்னர் கார்னரில் மட்டும் கொடுத்து அப்படி மேட்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்ததான் நம்ம ஐப்ரோஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் ஒரு ஆங்குலர் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய அவுட்டர் கார்னர் ஒர்க் பண்ணுறேன். அவுட்டர் கார்னர்லேயும் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறது என்னுடைய கீழே உள்ள இந்த பாட்டம் லைனில். நான் எடுக்கிறது ப்ரௌன் கலர். ஸோ என்னோடய ஐப்ரோஸ் எந்த ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் நான் கொண்டு போகிறேன். ஹேர் லைன்ஸ் எப்படி இருக்கோ அப்படியே கொண்டு போகிறேன். இதுக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா? இது வந்து வெறும் ப்ரௌன் ஷேட் மட்டும் எடுத்திருக்கேன். இது ப்ரௌன் ஷேட் அண்ட் பிளாக் மிக்ஸ் பண்ணி இப்போ போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு மாதிரி பிளாக் வந்து இப்போ எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய ஐப்ரோஸ் எப்போவுமே கொஞ்சம் வந்து மேலே கீழே இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஐம் டன் வித் மை ஐப்ரோஸ் நவ். ஸோ இப்போ வந்து நான் பண்ணக்கூடியது பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஐ மேக்கப். நார்மலாக இருக்கக்கூடிய இந்த ஐடெக்ஸோடைய லைனர் தான் எடுத்திருக்கேன். பிகாஸ் ரொம்ப நேரம் வந்து ஸ்டே பண்ண போகிறது கிடையாது எப்படியும். ஸோ அதனால் வேண்டி லிக்விட் லைனர் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ.
அடுத்ததான் இதே லைனர் வச்சு கீழேயும் வந்து நான் ஐ வரைஞ்சிக்க போகிறேன். கொஞ்சம் ஐ பெருசாக தெரியணுங்கிறதுக்காக. எவ்வளோ சென்சிட்டிவ் பார்த்தீங்களா ரைட்? ஸோ தட்ஸ் இட். இமைகள் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இப்போ வந்து என்னுடைய இந்த இடம், அதாவது ஐப்ரோக்கு கீழே நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஜஸ்ட் யூஸிங் நேச்சுரல் ஷேட். இது வந்து டெய்லியில் நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனுங்கிறதுனால நான் ரொம்ப இதுவும் பண்ணல. ஸோ ஐம் ஜஸ்ட் பிளெண்டிங் இட். ஒரு சடன் ஒரு பாப்அப் கொடுக்கும் பாருங்கள். இந்த ஐப்ரோக்கும் இந்த ஐஸ்க்கும் இந்த ஐஸ்க்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். ஒரு சடன் பாப்அப் ஒன்று கொடுக்கும். அண்ட் இட் வில் டிஃபைன் யுவர் ஐப்ரோஸ் ஈவன். I have done with my eye makeup. இப்போ பாக்கி இருக்கக்கூடிய கான்டூர்ஸ் இதெல்லாம் தான். இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது பிஎஸ்சியோட கான்டூர் பேலட் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆங்குலர் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். Done with my all over face makeup. ஒரு லிப் லைனர் போட்டுக்கிறேன். இப்போ வந்து என்னோடய சீக்ஸில் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். என்னென்னா ப்ளஷ் ஆன். இதுக்கு வந்து நான் எடுத்துருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஐ மேஜிக்கோடைய ப்ளஷ் ஆன் பேலட். இன்கலருடைய இந்த ஒரு பேலட் எடுத்திருக்கேன். ஐ ஹேவ் யூஸ்ட் அண்ட் ஒடிச்சிட்டேன். நிறைய வாட்டி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். இந்த பிரிக் ஆக்சுவலி இப்படி ஒரு ஸ்வைப், அவ்வளோதான். ஸோ என்னுடைய நோஸ்க்கும் வந்து ஹைலைட் பண்ண போகிறேன். ப்ரஷில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் ப்ராடக்டே போதும். ஓகே, அடுத்ததாக வந்து ஒரு சின்ன ஹைலைட் இங்கே லிப்புக்கு மேலே கொடுக்க போகிறேன். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஐ லவ் இட். ஒரு சடன் பாப்அப் கொடுக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும் இது. ஸோ அடுத்து வந்து நம்ம பண்ண போகிறது லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் எடுத்துருக்கக்கூடியது பிஏசியோட லிப்ஸ்டிக் பேலட். இது வந்து இப்போ அவைலபிளாக என்னன்னு தெரியல, பட் இட் இஸ் ஸோ யூஸ்ஃபுல் ஃபார் மீ. That's it. Done with my makeup. So நான் வந்து ஹேர் டூ அண்ட் இதுக்கேற்ற மாதிரியான ஜுவல்லரி எல்லாம் போட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, எஸ், திஸ் இஸ் ஹவ் ஐ காட் ரெடி. அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து லுக் எந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருந்தேன்ட்டு. ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நிச்சயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.